ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் FFT எல்லாம் எப்படிங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைலுக்குள்ளே நம்ம வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி நான் வேணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோ லிங்க் தர்றேன், போய் பாருங்கள். அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, அதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கோங்க, ஓகேவா. க்ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா மொபைல் PNG மொபைல் கவர் PNG அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க. நான் வந்து அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், இருந்தாலும் எடுக்கணும்ல, அதுக்காண்டி நான் சொல்லி தரேன் எப்படி எடுக்கணும்னு, ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது பாருங்கள், இது மட்டுமே இருக்கா. இதுக்குள்ளே போய் இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PNG-யாக வராது. இதுக்குள்ளே செல் அப்படின்னு ஒன்று இருக்கா, அதாவது கோ, அதில் நீங்கள் போனீங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோ. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரேன், ஓகேவா. இப்போ இது இருக்குன்னா இது வந்து இந்த PNG இந்த நீங்கள் நார்மலாக டவுன்லோட் பண்ணாமல் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் தான் டவுன்லோட் பண்ணணும், ஓகேவா. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இப்போ இதில் ஏதாச்சும் டவுன்லோடு ஃப்ரீ டவுன்லோடு இருக்காங்க. இப்போ ஃப்ரீ டவுன்லோடு தந்து நம்ம லாகின் பண்ண சொல்லுவாங்க, லாகின் பண்ணதான் லாகின் பண்ணுங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ, எனக்கு நீங்களே தாங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா தர்றேன், ஓகேவா. நம்ம ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்நெயில் வச்சிருக்கோம், நம்ம ஆப்பில் போய் டவுன்லோட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க நண்பா, ஓகேவா. ஓகே ப்ரோ, இப்போ எப்படி எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பார்க்கலாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கைன்மாஸ்டரை ஓப்பன் பண்ணிட்டேன். கைன்மாஸ்டரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீடியா தந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி, நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கலரும் வைக்கலாம், அப்படிலாம் ஏதாச்சும் ஒரு வச்சுட்டு அதுக்கப்புறம் லேயர் தந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துருப்பேன், அதை வந்து வெயிட் பண்ணுங்க காமிக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 9 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் தந்திருக்கேன், ஓகேவா. இதில் நீங்கள் எது கிளிக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா PNG தான் இருக்கும், ஓகேவா. எல்லாமே பாருங்களேன் PNG நான் தந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்கும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் கேம் விளையாடுறீங்க அப்படின்னா இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ நான் இதை வச்சு காமிக்கலாம். இப்போ நான் இதை ஆட் தந்துட்டேன், ஆட் தந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ இது என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூம் பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க, ஓகேவா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் லேயர் ஆப்ஷனை தந்து மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஒரு ஏதாச்சும் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் போய்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் இப்போ என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள், அந்த வீடியோவை நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தந்துட்டேன், ஓகேவா. தந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணுங்கள். ஷார்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே வந்து உங்களுக்கு 3 புள்ளி தெரியுதா, அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணி இங்கே சென்ட் டு பேக்வேர்ட் அப்படின்னு 4ஆவதாக இருக்குது, அந்த 4ஆவதாக தந்துட்டிங்கன்னா பின்னாடி போயிடும். இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மொபைல் ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வருது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். சைடில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வருதா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் கிராப் பண்ணுறதா இருந்தாலும் கிராப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இதை வந்து நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம், ஓகேவா. இந்த ஹேண்டை வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணணும், ஓகேவா. இப்போ நான் வந்து ஹேண்டை வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணுறேன். ஹேண்டை பெருசு பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன், ஓகேவா. ஹேண்டை பெருசு பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும் நண்பா, ஓகேவா. இந்த மொபைல் இந்த நம்ம ஏற்றுனா அவ்வளோதான் இருக்குது, ஓகே. சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் தெரியுது, நான் அதை என்ன பண்ணிடுறேன் கிராப் தந்து கொஞ்சம் கிராப் பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம், ஓகேவா. இதை தான் கிராப் பண்ணணும், ஓகேவா. இதை வந்து பார்த்தீங்கன்னா கிராப் தந்து கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க, ஓகே. இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்களேன். ஓகே நண்பா, இப்போ பார்த்தா தெரியும் ஒரு மொபைலுக்குள்ளே, ஓகே. இந்த மொபைலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இழுத்து விட்டுருவோம், ஓகேவா. வந்து ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், ஓகே. ஃபுல்லாக இழுத்து விட்டோன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா மொபைலே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி எடிட்டிங் டிப்ஸு அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நண்பா, ஓகேவா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உள்ள ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் உள்ள வீடியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 பார்த்தீங்கன்னா தந்திருக்கேன்ல, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நேராக இது சைடு, இது இப்போ நேராக இருக்குல்ல, இது இப்போ நேராக உள்ளது கிளிக் பண்ணிட்டு இதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. மொபைலை வச்சுட்டு ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டு இப்போ இங்கே நேராக ஒரு வீடியோ போடுறீங்க ப்ரோ, இல்லைங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா லேயர் மீடியாவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வந்து நேராக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ இப்போ நேராக எடுத்து வச்சுருக்கேன்ல, நேராக எடுத்து வச்ச வீடியோவை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஜூம் பண்ணிவிட்டு மேலே 3 புள்ளி கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு தந்துருங்க, ஓகேவா. வந்து சென்ட் டு பேக்வேர்டு தந்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், ஓகே. ஸோ கைஸ், இது வந்து ஒரு ஒயிட் கலராக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது தெரியுதுங்க, ஓகேவா. ஓகே, இந்த ஒரு இது வந்து நல்லா இல்லைங்க, ஓகேவா. இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா இல்லை, பட் நல்லா தான் இருக்குது. இது என்னமோ வந்து ஒரு ஒளி மாதிரி அடிக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு இது போயிடலாம், ஓகேவா. வேறு, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாங்க, ஓகேவா. இதை எடுத்துகிட்டு இதே மாதிரி வந்து அதை சென்ட் டு பேக்வேர்ட் தந்தே இருக்கனால பிரச்சனையே கிடையாது. இதை வச்சாச்சு, அவ்வளோதான், சிம்பிள் காலி, அவ்வளோதான். இப்போ மொபைலுக்குள்ளே ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பண்ணது எடிட்டிங், ஓகேவானது. நம்ம பண்ணது வெறும் எடிட்டிங் தான் நண்பா. ஆனால் வந்து ஒரு மொபைலில் இருக்கிற மாதிரி
ஐயோ கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குட்டி மிஸ்டேக்கு, இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராப் பண்ணிக்கணும். ஓகேவா, இது கொஞ்சம் லைட்டாக சரியில்லை. நான் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டேன். நான் எடுத்து வச்சது உங்களுக்கு தர்றேன், பட் நீங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா, ஓகே இப்போ நம்ம என்ன வைக்கலாம், இது ஓகே. இப்போ இது வச்சு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ இதை வச்சுட்டு இதே மாதிரி இங்கே வச்சுட்டு அப்படியே ஹேண்ட் அப்படியே தூக்குனீங்க அப்படின்னா வந்துடும். வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்க, கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கிராப் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கீழே வந்து தெரியுது, அதனால் கொஞ்சம் லைட்டாக கிராப் பண்ணிட்டோம்னா ஓகே, சிம்பிள். ஒரு மொபைலுக்குள்ளே நம்ம எடுக்கிறோம். ஓகேவா, ஓகே கைஸ், நீங்களும் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன விதத்தில் டவுன்லோட் பண்ணுங்கள். எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா இப்போ இந்த வீடியோலேயே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இப்போ இந்த வீடியோலேயே பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா. இப்போ நீங்கள் குரோமில் போயிடுங்க. ஓகேவா, குரோமில் போயிட்டு மொபைல் அதை போடுங்க. நான் போட்டு காமிச்சேன், mobilepng.comனு பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. அதை போட்டுட்டு நீங்கள் நேரடியாக டவுன்லோட் பண்ணாமல் கீழே வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு பிஎன்ஜியாக கிடைக்கும் நண்பா. ஓகேவா, பிஎன்ஜியாக கிடைக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு அப்படி பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு பிஎன்ஜியாக கிடைக்கும். அப்படி இல்லைனா பிஎன்ஜியாக கிடைக்காது. ஓகேவா, இந்த வீடியோவில் தான் நான் இருந்தாலும் இது நான் ஒரு 8 இது வச்சிருக்கேன். அதுக்கான லிங்க் நம்ம ஆப்பில் அப்லோட் பண்ணிடுறேன். எடுத்துக்கொண்டு எனக்கு டிஸ்கஸ் தரேன். வீடியோ பார்த்தா ரொம்ப டாடா பை சி பாய் செய்யுங்க, நல்லதே நடக்கும்.